இந்தோனேஷியாவில் சுமாத்ரா தீவில் உள்ள ஏக் மாகாணத்தில் பிடிஜயா மாவட்டத்தில் இன்று காலை கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் பிடிஜயா பகுதியில் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் ஓட்டம் பிடித்தனர். குழந்தைகளுடன் பாதுகாப்பான இடங்களில் தங்கினர். நிலநடுக்கத்தில் பல வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடிந்து தரமட்டமாயின. மசூதிகள் மற்றும் கடைகள் இடிந்தன. இதனால் ஆங்காங்கே இடிபாடுகள் கிடக்கின்றன. தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் மோப்பன் நாய்களுடன் அங்கு விரைந்தனர். இதற்கிடையே நிலநடுக்கத்தில் 26 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இடிபாடுகளில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கித் தவிக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணி நடக்கிறது. பலியானவர்களில் 7 பேர் குழந்தைகள் ஆவர். நிலநடுக்கத்தில் கடலில் அதிக உயரத்தில் அலைகள் எழும்பின. இருந்தாலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. நிலநடுக்கத்துக்கு பிறகு 5 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இதனால் மீட்பு பணியில் சிறிது தொய்வு ஏற்பட்டது.